மீண்டும் வரலாறு படைப்போம், நாட்டை காப்போம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மார்ச் 6 இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு மாநில கட்சி உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அண்ணா தலைமையிலான திமுகவின் இளம்படை தெற்காசிய இந்தியாவின் கூட்டணி தன்மையை காக்க நம் தோள்களில் சுமக்கும் அளவுக்கு என்ற பழமொழியை கூறியுள்ளார். மீண்டும் வரலாறு படைப்போம், நாட்டை காப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்கள் என்ன பகிர்ந்துக்கங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த நாள் இன்று எனவும், பேரறிஞர் அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம்படை தெற்காசிய ஜனநாயக வரலாற்றில் ஒரு அமைதி புரட்சியை நிகழ்த்திய கடைசி நாள் என்றும், அன்று தமிழ்நாட்டை காத்தோம், இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தையும் பன்முகத்தன்மையும் மகச்சார்பின்மையும் காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம் தோள்களில் சுமந்து கொண்டு இருக்கும் அளவிற்கு நாம் வலிமை காட்ட வேண்டும் என்றும், மீண்டும் வரலாறு படைப்போம், நாட்டை காப்பாற்றுவோம் என்று தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மார்ச் 6 என்பது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கட்சி தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்த நாள் என்றும், அன்று தமிழ்நாட்டை காத்தோம், இன்று ஒட்டுமொத்த இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தையும் பன்முகத்தன்மையையும் மகச்சார்பின்மையும் காக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நம் தோள்களில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு வலிமை கூடியிருப்பதாகவும், மீண்டும் வரலாறு படைப்போம், நாட்டை காப்பாற்றுவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். ஷெலினா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.